ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். பலவிதமான முத்திரைகள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய முத்திரை ஆதார முத்திரை. ஒரு முத்திரை பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இந்த முத்திரை நம்ம சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை சுத்தப்படுத்துகின்றது. ஜீரண மண்டலம் நன்றாக இயங்க செய்கின்றது. நம்ம உடம்புல குடல் சுத்தமாக இருந்தால் எந்த ஒரு நோய் இல்லாமல் வாழ முடியும். இன்றைக்கு நாம் எடுக்கக்கூடிய உணவு, அந்த உணவில் இருக்கக்கூடிய சில புளிப்புத்தன்மை, அசுத்தங்கள் பொதுவாக சிறுகுடல் பெருங்குடலில் ஒட்டியிருக்கும். அந்த குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நம்ம யோகாசனங்கள், முத்திரைகள், பிராணாயாம பயிற்சி போன்ற பயிற்சிகளை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நல்ல பலன் கிடைக்கும். இப்போ வயதானவர்களுக்கு யோகாசனங்கள் உடல் வளையும் தன்மை அந்த அளவுக்கு வராது. அப்படிப்பட்டவர்கள் இந்த ஆதார முத்திரையின் மூலமாகவே குடலை சுத்தப்படுத்தி கொள்ளலாம். தினமுமே இந்த முத்திரையை 2 நிமிடம் காலை மதியம் மாலை சாப்பிட்றதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம குடல் சுத்தம் தினமும் ஆகும் பொழுது உடல் உள்ளுறுப்புகளுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும். இரத்த ஓட்டம் சீராக இயங்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். இந்த முத்திரைகளை காலையில் மதியம் மாலை சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள். சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக எம்டி ஸ்டமக்கில் பயிற்சி பண்ணும்போது பலன் அதிகமாக கிடைக்கும். காலை எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு காலை கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக பயிற்சி பண்ணுங்கள். இப்போ இந்த முத்திரையினுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ முதல்ல மோதிர விரல் பெருவிரலை இணைச்சிக்கோங்க. இந்த ஆள்காட்டி விரலை கட்டை விரல் நகக்கணுக்கு கீழே வச்சுக்கிடணும். ஆதார முத்திரை. கை எப்படி மடியில் வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரிகிற காண்டி காமிக்கிறேன். மோதிர விரல் பெருவிரல் நுனி இணைச்சிருக்கேன். ஆள்காட்டி விரல் கட்டை விரலுக்கு நகக்கண் பக்கத்தில் வச்சுருக்கேன். கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் ப்ரீத்திங். சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ முதல்ல மோதிர விரல் பெருவிரல் நுனி இணைச்சிக்கோங்க. ஆள்காட்டி விரலை கட்டை விரலுக்கு கீழே நகக்கண்களுக்கு கீழே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சுண்டு விரல் நடுவிரல் தரையை நோக்கி இருக்கட்டும். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். வஜ்ராசனம் போட முடிஞ்சவங்க வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. மாணவ செல்வங்கள் வஜ்ராசனத்தில் இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ இந்த முத்திரை போவோம். முதல்ல மோதிர விரல் பெருவிரல் நுனி இணைச்சிக்கோங்க. ஆள்காட்டி விரலை கட்டை விரலுடைய நகக்கணுக்கு கீழே வச்சுக்கோங்க. நடுவிரல் சுண்டு விரல் தரை நோக்கி இருக்கட்டும். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த ஆதார முத்திரை சிறுகுடல் பெருங்குடல் இருக்கக்கூடிய அசுத்தங்களை சுத்தப்படுத்தக்கூடியது. உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை கரெக்டாக சரியான அளவில் இருக்க வச்சையும், அதேபோல் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சத்தாக அசத்தாக பிரியணும். அப்போ தான் நமக்கு உடம்பில் ஒரு உற்சாகம் ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த முத்திரைகளை காலை மாலை பயிற்சி பண்ணி வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம்.